கொஞ்ச நேரம் உங்க வாயிலை திறங்குங்களேன். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்களாம், கட்டி போட்டுட்டாங்க. அவங்கள கைகளை கட்டிட்டாங்க, காலை கட்டிட்டாங்க. வல்லமை உள்ள அந்த நாமத்தை அவங்க எதை கட்டினாலும் அவங்க வாயை கட்ட முடியல. அவன் ஃபர்ஸ்ட் வாயை தான் கட்டி இருக்கணும், பட் அவன் வாயை கட்ட மறந்துட்டான். இந்த வார்த்தையில வல்லமை உள்ளதுமா. அவங்க துதித்து ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலை அதிர்ந்ததான். இப்ப நீங்க துதிக்கும் போது இந்த ஸ்தலம் அதிரும், இந்த ஸ்தலம் அதிரும். உங்க வாய்களை திறந்து நீங்க துதிக்கும் போது இந்த ஸ்தலம் அதிரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாரு. அவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். கொஞ்ச நேரம் துதிக்கலாமே அவரை. தேங்க்யூ ஜி. கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்களேன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, என்னை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வீற்று இருக்கிறீங்க, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தை எங்க மேல நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. என் நாமத்தினால எங்க கூடுறீங்களோ, 1-2 பேர் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, என் நாமத்துக்கு பயந்து கூடுறீங்களா, தேவன் அதை பார்க்கிறார். இந்த ஸ்தலத்துல தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார். இங்க அவருடைய மகிமை இருக்கிறது. மிக கனம் பொருந்தியவர் நம் மத்தியில இருக்கிறாரு. மேன்மையானவர் நம் மத்தியில இருக்கிறாரு. தடைகளை உடைக்கிறவர் நம் மத்தியில இருக்கிறாரு. போராட்டமான வாழ்க்கையா, அந்த போராட்டமான வாழ்க்கையில விடுதலை தருகிறவர் நம் மத்தியில இருக்கிறாரு. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, உங்க சோர்வை நீக்க அவர் வந்திருக்கிறார் அம்மா. உங்க வாய்களை திறந்து துதி சொல்லும் போது சாத்தான் கோட்டைகள் நிர்மூலமாகும். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வர ஆண்டவர் உம்மை தொழுதுடுவோம்ப்பா. நானே நான் உங்களை தொழுது கொள்ளுவேன். என் ஆயுள் முடியும்
முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. அப்பா, எங்களுக்கு மகிமையானவர் நீர் ஆண்டவர், எங்க கேடகம் நீர் ஆண்டவர், எங்க பாதுகாவலர் நீர். அப்பா அப்பா, நீர் எங்களை உங்க உள்ளம் கையில வரைந்திருக்கிறீர். அப்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. உங்களோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை மகா மேன்மை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. உங்க அன்பை விட்டு எங்கப்பா நான் போயிடுவேன்? உங்க அரவணைப்பை விட்டு எங்க எங்களால போக முடியும்? நீர் எங்கள் நாயகனா இருக்கிறீர் அப்பா. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு யாரெல்லாமோ நாயகர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த சிறு கூட்டத்திற்கு என் அருள்நாதர் ஆவியானவராய் நாயகராய் இருக்கிறார். அம்மா, ஆவியானவர் உனக்கு நாயகராய் வைத்துக் கொள்ளு. உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறுமா. உன் உதடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும், அவருடைய மேன்மையை சொல்லும். ஏன் தெரியுமா? உன் நாயகர் அவரே. உன் இளவயதின் நாயகரை அவராய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. கர்த்தர் ஜெயத்தை மாத்திரம் கொடுப்பாரம்மா. அவர் உங்களோடு இருந்தார்னா தோல்வி உங்க வாழ்க்கையில இருக்காது. அநேக ஆண்டுகளாய் நம்ம கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை வேண்டிக் கொள்ளுங்க. உங்க குறைகளை அவர் மன்னிப்பார், உங்க குற்றங்களை அவர் மன்னிப்பாரு. இந்த செப்டம்பர் மாதம் 15வது நாள்ல நம்மளை காண வச்சார்ல. அநேகருடைய ஜீவன் இல்ல, ஆனா நம்மளை ஜீவனோடு இங்க நிற்க வைத்திருக்கிறாரு. அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபைமா நம்ம இங்க நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. உன்னை அழகு பார்த்து அலங்கரிப்பாரு, உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார். ரட்சகர் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார். அம்மா, அவருக்கு துதிக்கான மகிமை செலுத்துங்க. இந்த உலகம் உங்களை கைவிட்டிடும், உறவுகள் உங்களை கைவிட்டிடும். அருள்நாதர் உங்களை கைவிட மாட்டார். உன்னை நேசிக்கிற தேவன் அவரு. உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறாரு, உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறாரு. Thank you Jesus. நம் இயேசு நல் உம்மை போல புரிந்து கொள்ள யார் இருக்காப்பா? உம்மை போல புரிந்து கொள்ள உங்க போல அரவணைக்கு யாரும் இல்லப்பா எனக்கு. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லலாமா சபையே? நீங்க போதுன்னு சொல்லுங்களேன். உங்க வாய்களை திறந்து பாடி பாருங்க. சாத்தான் கோட்டைகள் ஓடிடுமா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன் தெரியுமா?
ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க என் வாழ்க்கைக்கு நீர் போதும். என் வாழ்வையில நீங்க போதாப்பா, நீர் போதும் பா, நீங்க போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஏசையா என் வாழ்விலே. Thank you Jesus. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உங்க மனது புதிதாக இருக்கிறதா? பழையவைகளை தேவன் ஒழித்து போடுறாருமா. இயேசுவால மாத்திரம்தான் உங்க மனதை புதிதாக்க முடியும். கரைப்பட்டு இருக்கிற உன் மனதை அப்பாவால மாத்திரம்தான் குணமாக்க முடியும். கொஞ்ச நேரம் அர்ப்பணிக்கிறீங்களா? Thank you Jesus. என் மனம் புதிதாய் மாற தேவனின் சித்தம் காண மறுரூபமானே, மறுபடி பிறந்தே, மறுரூபமானே நான், மறுபடி பிறந்தே, புது வாழ்வு தந்தார், புது கிருபை பொழிந்தார். உங்களை மறுரூபமாக்குங்க. இந்த வார்த்தை உங்களை மறுரூபமாக்குமா? ஒப்பு கொடுத்து நின்று இருக்கிறீங்க. உங்களோடு தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். உங்க மனசு புதுதாய் மாறிடுச்சா? இல்ல வந்த வண்ணமாய் நின்று இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் மாற்றுவார், புது வாழ்வு கொடுப்பாரு, புது கிருபை கொடுப்பாரு. மறுரூபமான நான் மறுபடி பிறந்தே, மகாமேன்மை உள்ளவரை துதிச்சு பாடுங்கம்மா. அவரை பாடி பாருங்களேன். உணர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்க. மறுரூபமாயிடுவீங்க. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நிரம்புவாரு. மறுரூபம் ஆயிட்டீங்கன்னு நினைச்சீங்களே, உங்க வாழ்க்கை புதிதாய் மாறிடும். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க வைக்கும். அதற்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும். உங்க மனதை புதிதாக்குங்க. என் மனம் புதிதாய் மாற தேவனின் சித்தம் சாய மறுரூபமான நான் மறுபடி பிறந்தேன். மகமேன்மை உள்ளவரை வாழ்த்தி பாடுவேன். மகமேன்மை உள்ளவரை உயர்த்தி பாடுவேன். ஆஹா